இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான். என்ன ரெசிபின்னு தானே பார்க்குறீங்க. எல்லாருக்கும் பிடிச்சத மாதிரி உள்ள கொத்து புரோட்டா தான். கொத்து புரோட்டா யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொத்து புரோட்டா பிடிக்குமா பிடிக்காதான்னுள்ளதை வந்து காமெண்ட் பண்ணுங்கள். 10 to 15 மினிட்ஸ்லேயே ரொம்ப டேஸ்டியான கொத்து புரோட்டா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை எடுத்து வச்சுக்கோங்க. பேன் சூடானது வந்து உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சூடானதும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை வந்து சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு பெரிய ஆனியனும் ஒரு பாதியும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் வந்து 4 புரோட்டா வந்து எடுத்திருக்கேன். அதனால் எவ்வளோ ஆனியன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 4ஓட ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா 2 உள்ளி போட்டாலுமே வந்து கரெக்டாக இருக்கும். 4ஓட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 1 போட்டாலே வந்து கரெக்டாக இருக்கும். ஆனியனை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக வந்து வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வதங்கினா போதும். இனி இதில் நம்ம வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நான் வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளியை வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து 4ஓட ஜாஸ்தியாக வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 4ஓட கம்மியாக வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா பாதி தக்காளியே வந்து போதும். தக்காளி லைட்டாக வதங்கினதும் அது கூட வந்து மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணனால இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணலை. கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் மிளகு பொடி அண்ட் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை இதுக்கு மேலே உங்களுக்கு சிக்கன் மசாலா ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்களுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி வந்து மிளகு பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டை தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். முட்டையை உடச்சி விட்டுட்டு ஒரு நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் இப்படியே விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்ல சூப்பராக வந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற டைம்லேயே தெரியும் ரொம்ப உதிரியாக இருக்குல்லையே. இந்த கன்சிஸ்டன்சி வரத வரை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற புரோட்டாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற டைமே தெரியும் இந்த புரோட்டா வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா. இதை நான் எப்படி இவ்வளோ குட்டி குட்டியாக ஆக்குனேன் அப்படின்னா மிக்சியெல்லாம் போட்டு அடித்து வந்து எடுத்துருக்கிறேன். உங்களுக்கும் இதே மாதிரி குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா நீங்களுமே வந்து மிக்சியில் போட்டு வந்து எடுத்துக்கலாம். தக்காளி உள்ளியும் புரோட்டாவில் பண்ணுறது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இனி நம்ம வந்து குழம்பு வந்து ஆட் பண்ணணும். இல்லை எந்த குழம்பு அவைலபிளாக இருக்கோ அதை வந்து விட்டுக்கோங்க. பீஃப் குழம்பு வந்து இருந்துச்சுன்னா அதை விட்டுக்கோங்க. இல்லை சால்னா இருக்குது அப்படின்னா அதையுமே வந்து நீங்கள் வந்து விட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். சிக்கன் குழம்பு இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற டைமில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் ஆட் பண்ணுறதா இருந்தால் போன்லெஸ் சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப சேஃப். இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற டைம்லலாம் வந்து முள்ளெல்லாமே வந்து சிக்கிக்கும். நான் வந்து பீஃப் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்து கொத்து புரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மல்லித்தலை வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு மல்லித்தலை வேணாம் அப்படின்னா கருவேப்பிலையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மல்லித்தலை தான் வந்து போட்டிருக்கேன். ரெண்டுமே ஆட் பண்ணாலும் ஓகே தான். ஓகே, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். வீடியோவில் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி தான் சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கொத்து புரோட்டா பிடிக்குமா என்னன்னு வந்து காமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.